விஜயின் பிரச்சார வாகனத்தை இந்த கட்சியினுடைய தொண்டர்களே சேதப்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், நீங்கள் உங்கள் விவரத்தை பதிவு செய்யலாம். கோபாலகிருஷ்ணன், இன்றைய தினம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜயனுடைய 69வது படமாக ஜனநாயகன் படமானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தை ஹஸ்டினோ இயக்கி வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தானிக்குடி பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக அவர் இன்றைய தினம் சிறப்பு விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காகவும் அவரை காண்பதற்காக ரசிகர்களும் பொதுமக்களும் ஆவலுடன் காத்திருந்தார்கள். தனி விமானம் மூலம் மதுரை வந்த அவர் விமானத்திலிருந்து துள்ளி குவித்து வெளியே வந்த காட்சியுமானது சமூக வலைதளத்தில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. அதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் அவரது நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்ததை தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திலிருந்து அதாவது பெருங்குடி பகுதியில் அம்பேத்கர் சிலை, மண்டல நகர் ஆகிய பகுதிகள் வரை மிகவும் சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஆங்காங்கே நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பிரச்சார வாகனத்தில் வந்த அவருடைய வாகனங்களையும் ரசிகர்கள் சேதப்படுத்தியது மட்டுமல்லாமல் விமான நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தடுப்புகள், அதே போல பேரிகார்டுகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கிய நிலையில் தற்போது அந்த காட்சிகளானது தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அவருடைய வாகனத்தையே ரசிகர்கள் தற்போது சேதப்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. முன்னதாக சென்னையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல் முறையாக செய்தியாளரை சந்தித்து அவருடைய ரசிகர்களுக்கு தான் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். தன்னை காண்பதற்காக ஏதேனும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும், அதே போல வாகனங்களில் சாகசத்தில் ஈடுபடுவதும், தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களை பின்தொடர்வதும் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை ஒரு துளி கூட ரசிகர்கள், அவருடைய நிர்வாகிகள் யாரும் தொண்டர்கள் கேட்டுக் கொள்ளாத ஒரு அவல நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ரசிகர்களிடம் வைத்த அந்த கோரிக்கையை துளியும் ரசிகர்களும் சரி, அவருடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் அவருடைய அந்த பேச்சை கேளாதது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ரசிகர்களிடம் வைத்த கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகிறது. அவருடைய வாகனத்தையும் அடித்து உடைக்கக்கூடிய காட்சியை தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கோபாலகிருஷ்ணன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.